டேய், என்னடா அவசரமா கூப்பிட்டுருந்த? என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? டேய், உன்னத்தான், என்னாச்சு? டேய் இல்லைடா, நானும் மதுவும் லிவிங்கில் இருந்தோம்ல. சரி. ஒரு 6 to 7 months மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டார். அதுவும் கரெக்டு தானே? டேய், நீ லிவிங்கில் இருக்கும்போது என்னடா சொன்ன? 5 மாசத்துல கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னேன். இப்போ 1 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போகாம என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் டேய், நான் தான் நேற்றே உன்ட்ட சொன்னலடா, நான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் ஆச்சு பண்ணணும்டா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு. அப்படி இல்லை மச்சான். ஃபர்ஸ்ட் அவளை கல்யாணம் பண்ணு, அப்புறம் எல்லாம் செட் பண்ணு. போ மதுவும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பால. இது புரிஞ்சுக்க மாட்டீர. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் போய் சொல்றா. ஆமா. சரி சார், நான் வரேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் போய் பேசி கல்யாணம் பண்ற வேலையை பாரு. சரியா? சரி மச்சான், பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மஞ்சு, நான் இல்லாம இத்தனை நாள் அப்பாவோட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. ஏண்டி, நீ தான் உங்க அப்பா சொன்னார்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். பாவண்டி அந்த கவின் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். மா விடுமா, கொஞ்ச நாள் உன் கூட இருந்துட்டு போறேன், அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். ஏன்னா உன்னை கூப்பிட்டு வந்த 2 நாள்லயே இந்நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருப்பால. அப்படிலாம் இல்லைங்க, அவன் ஏதாவது வேலையா இருந்திருப்பான். ஏய் போடி, நீ போய் போன் பண்ணி பேசு. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. அட ஏமா நீ வேற, அவனே கால் பண்ணுவான். அப்படி இல்ல நீ வேணா பாரு, 1 வாரத்துல இங்க வந்து நிப்பான். நல்லா வருவான். போய் வேலையை பாருங்க. ஹாய் அங்கிள். உன்னதான் வர வேண்டாம்னு சொன்னேலப்பா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இருந்தா உள்ளவா, இல்லைன்னா அப்படியே போயிடு. யாருங்க? வாங்க மாப்ள, உள்ள வாங்க மாப்ள. நீங்க போங்க. வாங்க மாப்ள, உள்ள வாங்க. மாப்ள, அவர் பேசின எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாப்ள, உங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி, ஓகே தான். எங்க போயிட்டா அவ? இங்கேயும் காணோம். மதுவா? ரூம்ல தான் இருப்பா. ஷோ, இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்து வரேன். ஆண்டி அதெல்லாம் இருங்க, பரவாயில்ல. இல்ல இருங்க.